அமீரா அல் தவில் 1983 ஆண்டு நவம்பர் மாதம் 6ஆம் தேதி பிறந்த அமீரா அல் தவில் உலகின் மிகப்பெரிய முஸ்லிம் கோடீஸ்வர பெண் ஆவார். இவரது ஆரம்பத்தில் சவுதி அரேபியாவைச் சேர்ந்த இளவரசர் வலீத் பின் தலாலை திருமணம் செய்தார். பின்னர் துபாயைச் சேர்ந்த கோடீஸ்வரரான கலீஃபா பின் முஹைரி என்பவரை திருமணம் செய்தார். 37 வயதான இந்த இளம் பெண்ணின் சொத்துக்களின் பெறுமதி $18.7 பில்லியன் ஆகும். அரசி ராணியா குவைத் நாட்டில் 1970 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி பிறந்த ராணியா ஜோர்தான் மன்னர் அப்துல்லாஹ்வின் மனைவி ஆவார். ஜோர்தான் ஹாசிமிய குடியரசின் பட்டத்து அரசி ஆவார். இவருக்கு 2 பெண் பிள்ளைகளும் 2 ஆண் குழந்தைகளும் உள்ளார்கள். இவரது சொத்துக்களின் பெறுமதி $45 மில்லியன் ஆகும். இளவரசி ஹாஜா ஹபீசா புருனை சுல்தான் ஹசன் அல் பொல்கியாவின் மகளான இவர் 1980 ஆண்டு மார்ச் மாதம் 12ஆம் தேதி பிறந்தார். இவரது தந்தையான ஹசன் அல் பொல்கியா உலகின் மிகப்பெரிய கோடீஸ்வரராக கருதப்படுகிறார். இளவரசி ஹாஜா ஹபீசாவின் திருமணத்திற்கு $20 மில்லியன் செலவிடப்பட்டுள்ளன. இவரது சொத்துக்களின் பெறுமதி $5 மில்லியன் ஆகும். இளவரசி லல்லா சல்மா 1978 ஆண்டு மே மாதம் 10ஆம் தேதி பிறந்த இளவரசி சல்மா ஓர் ஆசிரியையின் மகளாவார். இவர் மொரோக்கோவின் மன்னர் 6வது முகமது அவர்களின் மனைவி ஆவார். இவருக்கும் மன்னர் 6ஆம் முகமது அவர்களுக்கும் 2 குழந்தைகள் உள்ளார்கள். இளவரசி சல்மா பொதுவாக பொது நிகழ்வுகளில் கலந்து கொள்வதில்லை. இவரது கணவரது சொத்துக்களின் பெறுமதி $2.5 பில்லியன் ஆகும். ஷேகா மதீஹா ராஷித் அல் மக்தூம் ஷேகா மதீஹா ராஷித் அல் மக்தூம் அவர்கள் இன்றைய துபாய் ஆட்சியாளர் ராஷித் அல் மக்தூம் அவர்களின் மகளாவார். ஷேகா மதீஹா 2006ஆம் ஆண்டில் இடம்பெற்ற ஆசிய விளையாட்டு விழாவில் வெள்ளிப்பதக்கத்தை வென்றவராவார். இவரது குடும்ப சொத்துக்களின் பெறுமதி $40 பில்லியன் ஆகும். ஷேகா ஹனாதி பின் தமீம் அல் தானி ஷேகா ஹனாதி பின் தமீம் அல் தானி கத்தார் நாட்டின் முன்னணி வங்கியலாளராகவும் முதலீட்டாளராகவும் தொழில் முயற்சியாளராகவும் அறிமுகப்படுத்தப்படுகிறார். கத்தார் நாட்டின் பெண்களின் பொருளாதாரத்தை வலுவூட்டுவதற்காக இவரது சேவை மகத்தான சேவையாக இன்று வரை கருதப்படுகிறது. இவரது மொத்த சொத்துக்களின் பெறுமதி $15 பில்லியன் ஆகும். ஃபாத்திமா குல்தூம் ஜொஹார் சவுதி நாட்டைச் சேர்ந்த இளவரசியான ஃபாத்திமா குல்தூம் ஜொஹார் அவர்கள் சவுதி அரேபியாவின் அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர் ஆவார். அவர் சவுதி அரேபியாவின் அரச குடும்பத்தைச் சேர்ந்த ஷேக் அவீத் அல் முஹம்மது அவர்களின் மனைவி ஆவார். இவரது குடும்பம் சவுதி அரேபியாவில் எண்ணெய் வர்த்தகத்தில் பிரபலமான குடும்பமாக நம்பப்படுகிறது. இவரது சொத்துக்களின் அளவு தொடர்ந்து மதிப்பிடப்பட்டு வருவதாக ஃபோர்ப்ஸ் சஞ்சிகை அறிவித்திருக்கிறது. சுல்தானா நூர் ஜாஹிரா மலேசியாவின் 13வது அரசியாக கருதப்பட்ட இவர் 2006ஆம் ஆண்டு தொடக்கம் 2011ஆம் ஆண்டு வரை மலேசியாவின் அரசியாக பணியாற்றினார். 1973ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி பிறந்த இவரது கணவரான அல் வத்தீக் பில்லா மினாஸ் ஜைனுல் ஆப்தீன் அவர்கள் மலேசியாவின் புகழ்பெற்ற மன்னராக விளங்கினார். இவரது குடும்ப சொத்துக்களின் பெறுமதி $15 பில்லியன் ஆகும். சுல்தானா ஹாஜா மஜீதா புருனை நாட்டின் மன்னர் ஹசன் அல் பொல்கியாவின் 2வது மகளான இவர் 1976ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 16ஆம் தேதி பிறந்தார். 2007ஆம் ஆண்டு இவருக்கான திருமண நிகழ்வுகள் இடம்பெற்றன. இவரது சொத்துக்களின் பெறுமதி இன்னும் அளவிடப்பட்டு வருவதாகவும் ஃபோர்ப்ஸ் சஞ்சிகை அறிவித்திருக்கிறது. மோசா பின் நசீர் கத்தார் நாட்டின் ஆட்சியாளரான தமீம் பின் ஹமாத் பின் கலீஃபா அல் தானியின் தாயாராவார். 1959ஆம் ஆண்டில் பிறந்த இவர் கத்தாரின் பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கு மகத்தான பங்களிப்புகளை வழங்கி வந்தவராவார். இவர் கத்தாரில் பல்வேறு கல்வி நிறுவனங்களையும் பல்கலைக்கழகங்களையும் அமைத்தவராக கருதப்படுகிறார். இவரது சொத்துக்களின் பெறுமதி $10,000 கோடி தாண்டுகின்றன.